Thank God for your enemies. உன் சத்துருக்களுக்காகவும் உன் எதிரிகளுக்காகவும் நன்றி சொல்லு. நான் திரும்ப சொல்றேன், குழம்பிடாதீங்க. Thank God for your enemies. உன் சத்துருக்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நீங்க யோசிக்கலாம், பாஸ்டர் நார்மலா we need to thank God for our friends. ஆனா என்ன பாஸ்டர் இது thank God for your enemies? ஏன்னா இன்னைக்கு these enemies who try to push you away, they are the ones who actually promoted you. உன்னை தள்ளணும்னு நினைக்க சத்துருக்களை கொண்டுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மள உயர்த்தி வைத்திருக்கிறாரு. அப்போசிஷனு, கிரிட்டிசிசம், பிரஷர், பெயின், அப்ரஷன் இதுதான் நம்மள முன்னாடி மூவ் பண்ணோம். கம்ஃபர்ட் did not move us. In fact, our enemies only made us pray more. நிறைய பேர் நீங்க ஜெபம் பண்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? சத்துருக்கள் தான், பிரச்சனைகள் தான் நம்ம அதிகமா ஜெபம் பண்ணவே வைத்திருக்குது. நீ பிரச்சனையை கர்த்தர் எடுக்கணும் நீ பாக்குற, ஆனா கர்த்தர் அந்த பிரச்சனையை வச்சுதான், அதே சத்ருவை வச்சுதான், அந்த எதிரியை வச்சுதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புறார். அதனால இன்னைக்கு Lord, I want to thank you for my enemies. என் எதிரிகளுக்காக, சத்துருக்காக, எதிர்ப்புக்காக நன்றி.